ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம DJI ட்ரோனை தான் பார்க்க போகிறோம். கடைக்கு வந்தேன், சரி அப்படியே ட்ரோனை பார்க்கலாம், நம்ம வீடியோவில் போடலான்னு பார்த்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா $359 போட்டிருக்காங்க. பேக்கேஜ் வந்து 519. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன பேட்ரி கொஞ்சம் ப்ரொப்பலர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்புறம் நான் வந்து DJI Avata 2 தான் இப்போ வாங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். கூடி சீக்கிரம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். மற்ற ட்ரோனை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. Avata எனக்கு தெரியும், ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சுருக்கிறதுனால அந்த ட்ரோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரோனை பற்றி என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ட்ரோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சிங்கப்பூரில் எவ்வளோ ரேட் வரும், அது எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு கேட்டிங்க. சரி, அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஊருக்கும் இங்கேக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. என்ன ப்ரைஸ் மட்டும், காசு விலை மட்டும் இங்கேக்கும் அங்கேக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, வாங்க நம்ம DJI Mini 2வும் Mini 3யும் பார்த்துருவோம். DJI Mini 3 பார்த்தீங்கன்னா லுக்கு வேறு லெவலில் இருந்தது. DJI 2வை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலர் எல்லாமே. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $849. காம்போ வந்து கிட்டத்தட்ட $1000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $62,000 வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு காம்போ வாங்குறது தான் பெஸ்ட்டு இதை விட. ஏன்னா காம்போவில் எக்ஸ்ட்ரா பேட்ரி சார்ஜரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேட்ரி ப்ரொப்பலரு எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இதை விட எனக்கு Avata தான் பிடிச்சிருக்கு. பட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். Mini 4ம் பேக்கெட்டில் வச்சுருக்காங்க, டிஸ்பிளேக்கு வைக்கல. மேபி அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 949. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கிடையாது, இது நார்மல் ப்ரைஸ் மட்டும்தான். ஆக்சுவலாக ட்ரோனை தொட்டு பார்க்கலாமான்னு தெரியல, இருங்க நான். ஓகே, இது வேண்டாம் நமக்கு. ட்ரோனை முடிஞ்சால் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இருங்க. ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு என்னால் பார்க்க முடியல. விலை டீட்டெயிலாக இது தெளிவாக பார்த்துக்கோங்க. வேணும்னா இந்த இதில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த DJI Mini 2ஓட டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 249 கிராமுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படியெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 250 கிராமுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரோன் பார்க்க எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா லுக்கா? ஆக்சுவலாக ட்ரோன் எல்லோரும் வாங்கி எங்கேனாலையும் கொண்டு போய் ஓட்டி இடிச்சிடாமல் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் வந்து Avata 2 சீக்கிரமாக வாங்கிட்டு நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ஓகே, இங்கே இருக்க ட்ரோனில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க, இந்த ட்ரோன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, பயமாக இருக்குங்க. ஏதாவது உடச்சி கிடச்சி போச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் பார்க்க வந்த இடத்துல ஐயோ வரமாட்டேங்குது. தெரியல, வேணாம். இழுத்து தேவையில்லாமல் உடச்சிட்டோம்னா வம்பா போயிடும். ஓகே காய்ஸ், நம்ம ஊரில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு ட்ரோன் வச்சுருந்தாலோ இல்லை ட்ரோன் ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணுறாரு, ட்ரோனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும், ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டோட இமெயில் இருக்கணும், ஃபோன் நம்பர் அப்டேட்டில் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ட்ரோனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். $100 தான் அதுக்கு. ஆக்சுவலாக அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அவருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த ட்ரோனு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டையும் லைக்கையும் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை பாய்.